கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம நீதிமொழிகள் 6ல் வந்து 2 கேள்விகள் சாலமோன் கேட்கறத பார்க்கலாம். முதலாவது கேள்வி, தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ள முடியுமா? முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வஸ்திரம் தீப்பிடிச்சிரும். 2வது வந்து, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமா? அதாவது நெருப்புல நடக்கக்கூடுமா? முடியாது. இந்த நீதிமொழிகள் 6வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, கர்த்தரானவர் எப்படி ஒரு நெருப்ப வஸ்திரத்துல வச்சுக்கிறது மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்றார். ஸோ அந்த மாதிரி நெருப்பு வஸ்திரத்துல இருக்கும்போது நம்ம உடனே அந்த நெருப்பை தள்ளிவிட பார்க்கணும். அது எந்த மாதிரியான நெருப்பா இருக்கலாம் அப்படின்னு இந்த அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, 9வது வசனத்துல சோம்பேறித்தனம் அப்படின்றத சொல்றார். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், நெருப்பு வஸ்திரத்துல மாறி, ரைட்? ஸோ அப்படியே போயிட்டு இருந்தா தரித்திரன் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலையும் வரக்கூடும் அப்படின்றார். அது ஒரு வஸ்திரத்து மேல வைக்கக்கூடிய ஒரு நெருப்பு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வார்த்தைகள். சம்டைம்ஸ் ஒரு சிநேகிதன்ட்ட வந்து நம்மளுடைய வார்த்தைகள்னால் பிணைப்படுவது, ஒரு கேரண்டி கொடுக்கறது, வாய்மொழிகள்னால அறியாதவனுக்காக இடைப்படுறது, இதெல்லாம் நம்ம வஸ்திரத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நெருப்பு. ராங் கமிட்மெண்ட் ஆர் ராங் ரிலேஷன்ஷிப் அல்லது அக்ரிமெண்ட், ராங் அக்ரிமெண்ட். ஸோ நெருப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம் மாதிரி. ஸோ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஒரு ராங் அக்ரிமெண்ட்டில் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தூக்கம் கொடுக்காம, 4வது வசனத்தில் கண் இமைக்கு தூக்கம் கொடுக்காம உடனே போயிட்டு நம்மை தாழ்த்தி கொண்டு அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6:16 கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள், மேட்டிமையான கண், பொய் நாவு, தூராலோசனை, அபத்தம், பொய் சாட்சி, அப்புறம் நம்மளுடைய மாம்ச ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு வேசித்தனம். ஸோ நம்ம மாம்ச ரீதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வேசித்தனத்தில் தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வஸ்திரத்து மேலே நெருப்பை வச்சுக்கிட்டு இந்த வஸ்திரம் பத்திக்காது அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வந்து உடனே நம்ம விட்டு விலகக்கூடிய ஒரு காரியங்கள். ஸோ சாலமோன் இதையும் சொல்றாரு. 6வது அதிகாரம் 20வது வசனம், தகப்பனுடைய கற்பனைகளை காத்து கொள்ளுவது, தாயினுடைய போதகத்தை தள்ளாமல் இருப்பது, எப்போதுமே அதை இருதயத்தில் அணிந்து கொள்வது, பரிசுத்த ஆவியினால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு இணைப்பட்டு செயல்படக்கூடியது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த ப்ரேயர் மாதிரி தான், ரைட்? தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள், சோதனைக்கு என்னை நடத்தி செல்லாதேயும். ஸோ வஸ்திரத்தில் நெருப்பு வேண்டாமே. தேங்க்யூ ஸோ மச்.